பெல் அடிச்சாச்சு. என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணும். நான் அறிவாளிங்க ஒன்றும் வரல. ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் தான் இருக்கோம். 17ஆம் தேதி ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. நம்ம வீட்டுக்கு போய் ஃபோன் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், ஊர் சுற்றிட்டு அலையலாம். இல்லை யாராலையும் தடுக்க முடியாது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிகிதா, முத்துப்பொன்மணி, நான், மதுபாலா, நாங்கள் 5 பேரும் லீவ் டைமில் ஊர் சுற்றிட்டு அலைய போகிறோம். அதுக்கு பிளான் பண்ண போகிறோம். போதும் போதும், நிறுத்து நிறுத்து. கோடை காலம் என்பது ஓய்வெடுக்கக்கூடிய காலம். லீவு தானேன்னு சொல்லிட்டு டிவிலாம் நிறைய பார்த்தீங்கன்னா கண் வந்து பாதிக்கப்படும். நிறைய மொபைலில் கேம்ஸ்லாம் விளாண்டிங்கன்னா உடலும் மனதும் பாதிக்கப்படும். வெயிலில் வந்துட்டு சுற்றி திரியக்கூடாது. பெற்றோர் அனுமதி இல்லாமல் வெளியே எங்கேயும் போகக்கூடாது. நீர்நிலைகளுக்கு தனியாக போகக்கூடாது. 18 வயசு கீழே உள்ள மாணவர்கள் நம்மெல்லாம். அதனால் பைக்லாம் எடுத்து ஓட்டக்கூடாது. அப்படியா? அப்போ நாங்கள் என்னதான் பண்ணுறது? கோடைக்கால விடுமுறையை பயனுள்ள வகையில் கழிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்களே யோசித்து பார்த்து சொல்லுங்கள். சரி, நாங்களும் யோசிக்கிறோம். சொல்கிறேன். நான் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவேன். எங்கள் பாட்டி எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு வாழ்க்கையின் பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் தாத்தா பாட்டி கூட பல உறவுமுறைகளை வந்து நெருக்கமான உறவுமுறை வந்து வளர்ப்பேன். எங்கள் தாத்தா பாட்டி கூட பல அனுபவங்களை பெறுவேன். எனக்கு டிராயிங், டான்ஸ் இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஜூலை மாதம் எஸ்டி ட்ரஸ்ட் வந்து ரொம்ப போட்டிகள் வந்து வைப்பாங்க. அதுக்கு நான் வந்து வெற்றி பெறதுக்கு இப்பவுமே தயார் செய்வேன். வீட்டில் புத்தகங்கள் நிறைய வாசி அறிவே வளர்த்துக்கிடுவேன். வீட்லேயே எங்கள் அம்மாட்டிருந்து சமையல் கற்றுப்பேன். வீட்லேயே குட்டி தோட்டம் வைப்பேன். இதெல்லாம் நான் விடுமுறை நாட்களில் செய்வேன். என்னோட ஊர் வந்து மொரமன் கிராமம். என் கிராமத்து தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. அதனால இந்த லீவில் நான் என் பெற்றோரோட நகரத்துக்கு போய் அங்கே உள்ள மக்கள் வாழ்க்கை நெறிமுறைகளெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிடுவேன். பீச்சுக்கு, பூங்காவுக்கு போய் விடுமுறை நாட்களை செலவழிப்பேன். விடுமுறை நாட்களில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய தண்ணி குடிச்சு என் உடம்பை நான் சீராக வச்சுக்கிடுவேன். இளநீர், நுங்கு, பழங்கள் இதெல்லாம் சாப்பிடுவேன். விடுமுறை நாட்களில் என் உடம்பு பேணி பாதுகாப்பேன். அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்வேன். இது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் பயிற்சி செய்து எழுத்து அழகாக்கொள்வேன். கோடை விடுமுறையில் கொடுக்க ப்ராஜெக்டை முறையாக முழுமையாக செய்து முடிப்பேன். நிறைய புத்தகங்கள் வாசி என் அறிவை வளர்ப்பேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போய் இங்கிலீஷ் கற்றுக்குவேன். கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போவேன். வெரி குட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கோடைக்கால விடுமுறைங்கிறது நேரத்தை வீணடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்மளை நாமே புதுப்பித்து கொள்ளும் ஒரு காலம். இந்த விடுமுறையை புதிய புதிய செயல்களோட மகிழ்ச்சியாக கழித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு தயாராகும். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா?